கிறிஷ் உன் கூடவே அந்த வீட்டில் இருக்கணும்னு தானே நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஆனா நீ இப்படி பையனை கொண்டு வந்து போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து விட்டு போறியடி. மகேஸ்வரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வந்துடுறேன். சரி. எங்க போய் தொலைஞ்ச? எங்கெல்லாம் உன்னை தேடுறது? நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம இப்படி கிளம்பி போயிட்ட. எங்க எப்படிமா வந்த? இங்கே மட்டும் இல்லடி, நீ கிறிஷை கூட்டிட்டு எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏடி உன் வயித்துல பிறந்த புள்ள தானே அவன், என் பேரன். இப்படி யாருமே இல்லாத மாதிரி அவனை கொண்டு வந்து விட்டுருக்க. ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசாத. சொல்லாம கொள்ளாம நீ தானே அவனை விட்டுட்டு போன. நான் உன்ன அவனை நடு ரோட்ல விட்டுட்டு போறியே. அவன் அம்மா உன்கிட்ட தானே விட்டுட்டு போனேன். ஆனா இப்பயும் அந்த பிள்ளைய கொண்டு வந்து தனியா விட்டுட்டு போறல்ல. வேற என்ன பண்ண சொல்ற? என்ன அவனை என் வீட்டுல வச்சிருக்க முடியுமா? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காமா உனக்கு? ஓ அளவுக்கு எனக்கு அறிவு இல்ல தாண்டி. நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. அவன் இப்படி கொண்டு வந்து விட்டுட்டு போற. அவன் உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு தானே நான் கிளம்பி போனேன். அப்பவாத நீ மனசு மாறி உன் வீட்டுல உண்மையை சொல்லி கிருஷ்ண உன்கிட்ட வச்சுக்கானு தானே நான் போனேன். கடைசியில் அவனை இப்படி வந்து போர்டிங் ஸ்கூல்ல விட்டுட்டு போற. அவனுக்கு என்ன யாரும் இல்லையா? பெத்த அம்மா நீ இருக்க, பாட்டி நான் இருக்கேன். இப்படி கொண்டு வந்து அவனை அனாதையா விட்டுட்டு போற. உனக்கு என்ன மூளையில கலங்கி போச்சாடி? உனக்கு தான் மூளை கலங்கி போயிடுச்சு. அந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? உனக்கு சொன்னாலும் புரிய போறது கிடையாது. எனக்கு எதுவும் புரிய வேண்டாண்டி. கிருஷ்ண ஒழுங்கா உன் கூட கூட்டிட்டு போ. அத நீ எனக்கு சொல்லாத. அவன் கொஞ்ச நாள் இங்க படிக்கட்டும். நீ தானே சொன்ன அவன் என் வயித்துல பிறந்தான்னு. அவன் லைஃபுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சொல்றத கேளு கல்யாணி. கிருஷ் யாருமே இல்லாம தனியா இருக்க மாட்டான். குழந்தைடி அவன், பயப்படுவான். உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அதெல்லாம் முடியாது. கொஞ்ச நாள் அவன் இங்க இருந்து படிக்கட்டும். நான் அப்பப்ப வந்து அவனை பாத்துக்கிறேன். இங்க பாரு, உனக்கு அவனை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா மாசத்துல ஒரு தடவை வந்து அவனை பாத்துக்கோ. அதுவும் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் வரணும். நான் ஸ்கூல்ல பெர்மிஷன் வாங்கி தரேன். நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வந்து நிக்காத. உன்கிட்ட எப்படி பேசி புரிய வைக்கிறதுன்னு தெரியலடி. பேசாம கிருஷ்ணன் நீ என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிட்ட வரைக்கும் போதும். திரும்பவும் அவனை விட்டுட்டு போவ. நான் தானே டார்ச்சர் அனுபவிக்கணும். நீ எதுவுமே பண்ண தேவையில்லை. நான் சொல்றத மட்டும் செய். பேசாம சித்தி வீட்டுக்கே போயிடு. நான் மாசம் மாசம் உனக்கு பணம் அனுப்புறேன். உன் பணத்தை கொண்டு போய் குப்பையில போடுறி. என் பேரனை விட எனக்கு பணம் பெருசு இல்ல. ஏன்டி இப்படி இருக்க? நீ மாறவே மாட்டியா? நான் எதுக்கு மாறணும்? நான் இப்படித்தான். நீ எனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கையில நான் அனுபவிச்ச வலி எல்லாமே போதும். இது நானா தேடிக்கிட்ட வாழ்க்கை. அதை அழிச்சிடாத. இந்த ஊரை விட்டு போயிடு. இங்க இருக்காத. நான் சொல்றத கேளு கல்யாணி. நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லை. அவனை இந்த ஸ்கூல்ல சேர்த்தாச்சு. நான் ஒரு கார்டியனையும் போட்டேன். இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. இது நல்ல ஸ்கூல். கிறிஷுக்கு நல்ல எதிர்காலமும் இருக்கு. என்னடி எதிர்காலம்? அவனுக்கு இந்த வயசுல கிடைக்க வேண்டிய அம்மாவோட அன்பு அவன் இங்க இருந்து அவனுக்கு கிடைக்குமா? இப்ப அவனுக்கு அந்த அன்பெல்லாம் பெருசு கிடையாது. அவனுக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். நீ இதுக்கு மேல எதுவுமே என்கிட்ட பேச தேவையில்லை. கிளம்பி நீ சித்தி வீட்டுக்கு போயிடு. உன்னை யாராச்சும் இங்க பாத்தாங்கன்னா எனக்கு தான் பிரச்சனை. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இங்க நிக்காத ப்ளீஸ். நான் போனதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போய் எதுவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. அப்படி ஏதாச்சும் பண்ண, இதுதான் நீ என்ன பாக்குற கடைசி தடவையா இருக்கும்.